அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் நடைபெறும் 4வது சிறப்பு சொற்பொழிவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் இணைந்து பாடல். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கன்றமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல்மர வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. உலக தமிழ்ச்சங்க அனைத்து நிகழ்வுகளுக்கு ஊன்றுகோலாகவும் உரிய வழிகாட்டியாகவும் சிறந்த தலைமையாகவும் விளங்கும் எங்கள் உலக தமிழ்ச்சங்க இயக்குனர் முனைவர் அவ்வை அருள் ஐயா அவர்களுக்கு இந்நேரத்தில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வில் பழந்தமிழ் இலக்கியத்தில் புலப்பாட்டு நெறி என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற உள்ள விருதுநகர் வி.நா. செந்தில்குமார நாடார் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு. தங்கமாரி ஐயா அவர்கள் இங்கு வருகை புரிந்துள்ளார். ஐயா அவர்களை சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வணக்கம் ஐயா. இச்சிறப்பான ஒரு நிகழ்விற்கு மாணவர்களை அழைத்து வந்துள்ள முகைத்சா சர்க்குரு வக்பு வாரிய கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் விமலா அம்மா உள்ளிட்ட அனைத்து பேராசிரியர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வணக்கம் அம்மா. இந்நிகழ்விற்கு ஆக்கத்துணை புரிந்ததோடு மட்டுமல்லாமல் எப்போதும் தமிழுணர்வுடன் செயல்பட்டு வரும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு செல்வம் ராமசாமி ஐயா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவர்களையும் நேரத்தில் வணக்கத்தினை அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்நிகழ்வுகளுக்கு வருகை புரிந்துள்ள மாணவ கண்மணிகள் இ.கி. ராமசாமி ஐயா, சுந்தரகிருஷ்ணன் ஐயா, உலக தமிழ்ச்சங்கம் மற்றும் சங்கத்தமிழ் காட்சிக்கூட பணியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தினையும் என்னுடைய வரவேற்பினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். பழந்தமிழ் இலக்கியத்தில் புலப்பாட்டு நெறி என்று குறித்து உரையாற்ற வருமாறு செந்தில்குமார நாடார் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு. தங்கமாரி ஐயா அவர்களை வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு உலக தமிழ் சங்கம் சங்க இலக்கிய காட்சிக்கூடம் மாதந்தோறும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை ஏதோ ஒரு கல்லூரியுடைய மாணவர்களை அழைத்து ஒரு சிறிய பழந்தமிழ் இலக்கியங்கள் பற்றியான ஒரு அறிமுகத்தை இன்றைய நவீன காலத்திலே மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கிலே நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு முதலிலே எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அழகானது ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கிய உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய இயக்குனர் முனைவர் ஐயா அவ்வை நா. அருள் ஐயா அவர்களுக்கு இந்த சங்க இலக்கிய காட்சிக்கூட பொறுப்பாளர் அருமை சகோதரி புஷ்பா நாச்சியார் அவர்களுக்கும் ஏனைய தமிழ் விரும்பிகளுக்கும் நான் மாணவனாக இருக்கின்ற வேளையிலே நான் பார்த்து ரசித்த என்னை திராவிட பார்வையிலே கொண்டு செலுத்திய ஐயா இ.கி. ராமசாமி ஐயா அவர்களுக்கும் ஏனைய பேராசிரியர் பெருமக்களுக்கும் இன்று என்னுடைய சிறிய இந்த சொற்பொழிவினை கேட்பதற்காக வருகை தந்துள்ள வக்பு வாரிய கல்லூரியுடைய வரலாற்றுத்துறை மாணவர்களுக்கும் அவர்களை அழைத்து வந்த அந்த கல்லூரியுடைய பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த
காட்சி கூடத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் முதற்கண் என் வணக்கங்கள். முதலிலே என்னை தொடர்பு கொண்டு, ஐயா இந்த மாதிரி பேசணுங்கய்யா, ஒரு தலைப்பு சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. நானும் தலைப்பு பழந்தமிழ் இலக்கியங்களில் புலப்பாட்டு நெறி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தேன். ஒரு கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப அம்மா அலைபேசியில் அழைச்சாங்க. அழைச்சிட்டு, ஐயா மாணவர்கள் வர்றாங்க, அதுவும் தமிழ் மாணவர்கள் இல்லை, வரலாற்றுத்துறை மாணவர்கள். வரலாற்றுத்துறை மாணவர்கள் போது ரொம்ப ஆழ்ந்து பேசினால் வகுப்பறை மாதிரி மாறிடுங்கய்யா, பையன் தூங்குவியா நீங்கள் பேசுவீங்க, அப்படி ஆயிருங்கய்யா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் இல்லைங்கம்மா அப்படி இல்லை, கண்டிப்பாக ரொம்ப ஆழ்ந்து பேச மாட்டேன். கட்டாயமாக மாணவர்களை நான் தாயாக நின்று தூங்க வைக்க மாட்டேன், தந்தையாக நின்று கண்டிக்கவும் மாட்டேன், நண்பனாக நின்று உங்களிடையே சில கருத்துக்களை மட்டும் பகிர்ந்து கொள்வேன் என்பதை மட்டும் உறுதி கொண்டு, புலப்பாட்டு நெறி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப வார்த்தை புதுமையான ஒரு வார்த்தைகளாக இருக்கிறதே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. ஒன்றை எவ்வாறு சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம். இப்போ ஒரு சொல் தான் தமிழிலே, நிறைய விளையாட்டு சொற்கள் இருக்கிறது. ஒரு சொல் தான், எப்படி இருக்கின்றாய், எப்படி இருக்கின்றாய், எப்படி இருக்கு, ரெண்டு இந்த சொற்கள் இருக்கும். எப்படி இருக்க, சரிங்களா, உடம்பு எப்படி இருக்குது, இப்படி இருக்கலாம் வச்சுக்கோங்க. இப்போ மருத்துவமனையில் போய் ஒரு அந்த அட்மிட் ஆகி மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெறக்கூடிய ஒருத்தட்ட போய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அந்த மொழி எப்படியானது, ஒரு கனிவானது, அவர்களுடைய இந்த உடல்நலத்தின் மீதான ஒரு அக்கறையின் சாரம் அது. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் அதனுடைய பொருள் வேறு. அதே இது உன் தந்தை, நீ ஏதோ ஒரு சேட்டை செஞ்சுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கா, உன்னை பார்த்து எப்படி இருக்கு உடம்பு, உன் தந்தை உன்னை பார்த்து எப்படி, அதே சொல்லுதான், எப்படி இருக்குன்ற சொல்லுதான். அங்கே கேட்டால் கனிவு, இங்கே கேட்டால் பார்த்துக்கோ எப்படி இருக்கு அப்படின்னா அதே சொல்தான், சரிங்களா. புலப்படுத்தக்கூடிய நெறி, ஒரு செய்தியை, ஒரு கருத்தை எவ்வாறு புலப்படுத்துவது, எவ்வாறு புலப்படுத்தினால் எதிரே இருக்கக்கூடிய அந்த வாசகனை போய் சேரும், அல்லது வாசிக்கக்கூடிய அந்த இலக்கிய விரும்பியை போய் சேரும். அதிலே மிகவும் நுட்பமான கலை தேர்ந்தவர்கள் நம் தமிழர்கள். ஒரு செய்தியை அல்லது ஒரு நிகழ்வை மிக இனிமையாக தருவதிலே ஆற்றல் மிகுந்தவர்கள் நம் தமிழர்கள். நம் தமிழ் மொழி ஒன்றும் இன்றோ நேற்றோ பிறந்ததல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே செவ்வியல் இலக்கியங்களை படைத்த ஒரு இனம் நம் தமிழ் இனம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னே செவ்வியல் இலக்கியங்களை படைத்த. அப்படியானால் அந்த மொழி பிறந்தது, அந்த மொழி செம்மைப்பட்டதனுடைய காலங்களை எண்ணி பார்த்தோமானால் கணக்கில் அடங்காது. உண்மையாகவே நம்முடைய தமிழர்கள் இரண்டை தன் கண்களாக வைத்து போற்றினர். ஒன்று காதல், மற்றொன்று வீரம். இந்த காதலையும் வீரத்தையும் 3 பொருள்களிலே அடக்கினார். இந்த காதலையும் வீரத்தையும் அறம், பொருள், இன்பம் என்று 3ஆக அடக்கினார். அவர்களுக்கு வீடு பேரை பற்றி கவலை இல்லை, அவர்களுக்கு இறை சிந்தனை பற்றி கவலை இல்லை, அவர்களுக்கு சொர்க்கத்தை பற்றி கவலை இல்லை. தாம் வாழும் வாழ்வே சொர்க்கம் என்று வாழ்ந்தவர். அதன் பிறகு பிற்காலத்திலே வரும்பொழுது இந்த வீடு பேறு என்ற இந்த கதைகள் எல்லாம் உள்ளே திணிக்கப்பட்டன, புனையப்பட்டன. ஆனால் தொடக்க கால தமிழருடைய சிந்தனையிலே வீடு பேறு அடைய வேண்டும், சொர்க்கத்திற்கு போக வேண்டும், அதற்காக வாழ வேண்டும் என்ற அந்த சிந்தை எல்லாம் இல்லை. நாம் வாழ்கின்ற வாழ்வு இனிமையான வாழ்வாக இருக்க வேண்டும் என்று. ஆகையினால் அவருடைய படைப்புகள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக, அவருடைய வாழ்வியல் எல்லாம் மிகவும் இன்பம் தரக்கூடியதாக அவர்கள்தான் வாழ்ந்தார்கள். நாம் எல்லாம் வாழ்வது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய
உண்மையிலே நம்ம வாழ்கிறோமா? யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்கிறோமா? காலையில் எந்திரிக்கிறோம், அல்லது அப்பாவால் எழுப்பப்படுறோம், அம்மாவால் எழுப்பப்படுறோம். இந்த எந்திரிக்கிற எத்தனை பேர் எந்திரிப்பேன்னா தானாக எந்திரிச்சிருக்க எத்தனை பேருக்கு எந்திரிப்பீங்க? கை தூக்குங்க பாப்பா. எத்தனை பேர் எந்திரிப்பீங்க? நானாக எந்திரிச்சிருவேன். பரவாயில்ல, நீங்களாக எந்திரிச்சிங்கன்னா பாராட்டுக்குரியது. ஏன்னா சில பேரை வந்து தடி கொண்டு அடிக்கணுன்ற மாதிரி, எந்திரிமா காலேஜ் நேரம், எந்திரிமா காலேஜ் நேரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேர் அப்படித்தான் செய்யணும். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கான வாழ்க்கையாக நாம் வாழ்கிறோமா என்றால், நமக்காக வாழ்வது என்பது மிக 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 குறைவு. நமக்காக வாழ்வது இல்லை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தின் மீது, அதிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, நாம அலைபேசியை இயக்குறோமா அல்லது அலைபேசி நம்மை இயக்குதானே தெரியல. கண்டிப்பாக பெரும்பான்மையான மாணவர்களுக்கு இன்றைக்கு அலைபேசி தான் அவர்களை இயக்குகிறது. அப்படியான நிலைமையிலே வரலாற்றுத்துறை மாணவர்களுக்கு பழந்தமிழ் இலக்கியங்களை பற்றியான அறிமுகம் எதுக்கு தேவை? ஏன் தேவை? பொதுவாகவே வேறு எந்த இடத்திலும், எந்த கல்லூரியில் நீங்கள் வரலாற்றுத்துறை மாணவர்கள் வேறு எந்த கல்லூரியிலும் சரி, இல்லை உங்களுடைய கல்லூரியிலும் சரி, ஒரு சிக்கலான விடயம் ஒன்று இருக்குது. என்ன விடயம்னு பார்த்தோம்னா, தைரியமாக இங்கே இல்லை, கல்லூரியில் இல்லை, வீட்டிலையும் கூட, சொந்தக்காரங்க கிட்ட கூட தைரியமாக நான் என்ன படிக்கிறேன்றதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. உண்மையாகவே அது உண்மையிலும் உண்மை. வெளிப்படையாக தமிழ் இலக்கியம் படிக்கிறவரும் வரலாறு படிக்கிறவங்களும் வெளிப்படையாக நாம் என்ன படிக்கிறோம்னு சொல்ல முடியாது. ஏதாவது உறவினர்கள் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்தாங்கன்னா தம்பி என்ன படிக்கிறாங்க, தங்கச்சி என்ன படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன். ஹிஸ்ட்ரியா? அந்த அந்த ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரியா, தமிழாக்க. இந்த சொற்கள் அவர்களுக்கு, அவர்களுடைய வாழ்கின்ற இன்றைக்கு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அவர்களுக்கு எப்படியானது என்றால், பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு களத்தை தேட வேண்டும். பணம் சம்பாதிப்பதற்கான களம் எங்க இருக்குது? அதில் போய் சேர்ந்துட்டா புள்ள எப்படி படிச்சிருக்கு அர்த்தம்? ரொம்ப நல்லா படிச்சிருக்குது, பிள்ளை ரொம்ப அருமையா படிச்சிருக்குது. இந்த மாதிரியான ஒரு பிள்ளையத்தான் பெறணும் அப்படின்ற மாதிரி நம்ம பெற்றவங்களே சொல்லக்கூடிய ஒரு சூழல். வரலாறும் தமிழ் இலக்கியங்களும் இந்த நாட்டிலே இல்லாது போனால், நாம் எல்லாம், நாம் என்றால் நாம் மட்டுமல்ல, நம்மை சுற்றி சொல்றாங்க பார்த்தியா, அவர்களும் அனாதைகள். வரலாறு தெரியாத ஒரு இனம் விரைவில் அழிக்கப்படும். இலக்கியம் இல்லாத ஒரு இனம் விரைவிலேயே தன்னுடைய புத்தியிலிருந்து விலக்கப்படும், தன்னுடைய அறிவு சார்ந்த அந்த செயல்பாட்டிலிருந்து விலக்கப்படும். இப்போ வரலாறும் இலக்கியமும் மிக முக்கியம். இந்த வரலாறையும் இலக்கியத்தையும் நாம் கையிலே வைத்துக்கொண்டு ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனத்தை கையிலே வைத்துக்கொண்டு இந்த உலகை மாற்றக்கூடிய மாணவர்களாக மாறுவோம் என்ற அந்த உறுதிப்பாட்டுடன் நீங்கள் கல்விகள் கட்டாயமாக இந்த வரலாற்றிலே இந்த இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய இந்த கீழடி ஆய்வு, அது யாரால் நிகழ்த்தப்பட்டது? ஒரு வரலாற்று நோக்குடைய ஒரு சான்றோர்களால் நிகழ்த்தப்பட்டது. அதனால்தான் இந்த உலகமே இந்த தமிழினத்தை திரும்பி பார்க்கிறது. இத்தனை ஒரு மேம்பட்ட ஒரு நாகரிகத்தை இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தமிழ்குடி பெற்றுள்ளதா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குது. அப்படியான சிறப்புகள் எல்லாம் அங்கே கொட்டி கிடக்கின்றன. இதை தேடி எடுத்து தந்தவர்கள் வரலாற்று. ஆகையினால் எந்த இடத்திலும் நீ உன்னுடைய படிப்பை, உன்னுடைய கல்வியை நீ நெஞ்சை நிமிர்த்தி சொல், நான் வரலாறு படிக்கிறேன். இந்த வரலாறு சோறு போடுமா? உனக்கு சோறு தான் முக்கியம். அதுதான் பாரதியார் சொல்லுவார், தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறு கதைகள் பேசி. தேடி சோறு நிதம் தின்று. பாருங்க, தேடி சோறு நிதம் தின்று. சோறை தேடி தின்றது எது தின்றோம்? எது தின்றோம்? தேடி தேடி போய் சோறு அங்கே அந்த வீட்டில் இருக்குதா இந்த வீட்டில் இருக்குதா அப்படியே பார்க்க. எது பார்க்கும்? நாய் பார்க்கும். அதனால தான் அவர் என்ன, தேடி சோறு திங்கிறது முக்கியம் இல்லை, சோறுக்காக கல்வி இல்லை,
சோறுக்காக கல்வி இல்லை, வாழ்க்கைக்கான கல்வி. இந்த வாழ்க்கைக்கான கல்வியிலே இலக்கியமும் அந்த வாழ்க்கைக்கான கல்வியிலே வரலாறும் மிக முக்கியமான ஒரு இடம் பெற்றுள்ளது. அந்த இடத்திலே பழந்தமிழ் இலக்கியங்களில் சில பாடல்களை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லி, அந்த பாடல்கள் வாயிலாக இந்த தமிழன் எவ்வாறு ஒரு கருத்தை மிக அழகாக, நேர்த்தியாக, நுட்பமாக, பிறர் மனம் மகிழும் வண்ணமாக புலப்படுத்தியுள்ளான். இதன் வாயிலாக உனக்கு கிடைத்தது என்ன அப்படின்றத சொல்வதற்காக வந்துள்ளேன். சரிங்களா? சங்க இலக்கியங்களை எடுத்துக்கொண்டோமானால் 18 நூல்கள், 8 தொகையும் 10 பாட்டும், நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு வரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியொடு, அகம் புறமென இத்திரத்தை 8 தொகை, 8 நூல்கள், முருகு பொருநாறு, 12, பெருகு வளமதுரை காஞ்சி, கோல நெடுநூல் வாழை, கோற்குறிஞ்சி, கடாத்தொடும் 10 பாட்டு. ஆக 8 தொகையும் 10 பாட்டும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு, கிடைத்தற்கு அரிய ஒரு செல்வம். அந்த நூல்களை நீங்கள் நூலகத்திலாவது பார்த்துள்ளீர்களா? நூலகத்திலே, நம் நூலகத்திலே பார்த்துருக்கீங்களா? 8 தொகைனா என்ன, 10 பாட்டுனா என்ன தெரியுமா? நம்மளுடைய ஆசிரியர், தமிழ் ஆசிரியர்கள் உங்களுக்கு பகுதி 1 தமிழ் நடத்தும் போது வந்திருப்பாங்க. வகுப்புக்கு வரும்போது சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் வகுப்பறையில் நான் கேட்டேன், சங்க இலக்கியம்னா என்னன்னு தெரியுமாடா? சங்க இலக்கியம் நம்ம சங்கம் வைத்து எழுதிய இலக்கியம். சங்கம் வைத்தார்களடா? ஆமாம் வைத்தாங்க. எங்கே இருக்குது? மதுரையில். எத்தனாம் சங்கம்? 4ஆம் சங்கம். அப்படியா? சரி, வேற தெரியாது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த மதுரையிலே சங்க தமிழை பற்றி அறியாத மாணவர்கள் எண்ணிலடங்காதவர். 8 தொகையையும் 10 பாட்டையும் கண்ணிலே பார்க்காத மாணவர்கள் எத்தனையோ. 8 தொகையும் 10 பாட்டிலும் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நாம் நுகர்வோமானால் நம் உள்ளம் மகிழும். ஒரு இளம் குழந்தையின் கையிலே கிடைத்திருக்கக்கூடிய மிட்டாயை போல இனிக்கும். ஒரு அழகான வாலிபன் கையிலே கிடைத்த ஒரு அழகான ஒரு பெண்ணை போல காதலிக்க தொடங்குவாய். நடக்க இயலாத ஒரு முதிய வீரனிடம் கிடைத்த ஊன்றுகோல் போல் இருக்கும் அந்த தமிழ் இலக்கியம். அவ்வளவு இனிமையுடையது அது. அதை நீங்கள் வாசிக்க தொடங்குங்கள். தொடக்கத்திலே அதிலே தடுமாற்றங்கள் இருப்பதை போல தோன்றும். மீண்டும் மீண்டும் வாசிங்க. எதற்காக வரலாற்றுத்துறை மாணவர்களை வாசிக்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வரலாற்றிற்கும் இலக்கியத்திற்கும் நீண்ட நெடிய தொடர்பு இருக்கிறது. அப்படி அந்த இலக்கியங்களை நீங்கள் வாசிக்க தொடங்கினீர்களானால் கட்டாயமாக வரலாற்று பார்வையிலே உங்களுக்கு புதிய வெளிச்சங்கள் கிடைக்கும். அதை ரசிக்க தொடங்கலாம். அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு புறநானூறுன்னு ஒரு இலக்கியம், 8 தொகைகளிலே ஒரு நூல் புறநானூறு. புற இலக்கியங்களை பற்றி 400 பாடல்கள் இருக்கின்றன. இருக்கா? 400 பாடல். புறம் கூட்டல் 400 இலக்கிய குறிப்பு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆசிரியர். இலக்கிய குறிப்பு சொல்லி கொடுத்துருப்பாங்க. புறம் கூட்டல் 400 புறநானூறு. புறநானூறிலே எத்தனை பாடல்கள் உண்டு? 400 பாடல்கள் உண்டு. கேட்டு பாருங்க, திரும்ப கேட்டு பாருங்க. 400 பாடல் உண்டா? ஆமா உண்டு. நெசமா உண்டா? ஆமா உண்டு. நீங்க வேணா புத்தகத்தை எடுத்து பாருங்க. அவங்களே சில பேராசிரியர் பெருமக்கள், நம்ம உண்மையும் சில பேராசிரியர் பெருமக்கள் முழுமையாக அவர்களே புரட்டி பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா புறநானூற்றிலே 202 பாடல்கள் உள்ளே இல்லவே இல்லை. 400 பாடல் இல்லை, அதில் 398 பாடல்கள் மட்டும்தான் இருக்கு. 2 பாடல்கள் கிடைக்கவில்லை. இருந்தாலும் அது அந்த இடத்துல அந்த பாடலுக்குரிய அந்த எச்சங்களை மட்டும் விட்டுருப்பாங்க. 2 பாடல்கள் அதிலே இல்லை. அதை பற்றியான ஒரு தெரிதல் புரிதல் இல்லாமல் போகும். அந்த புறநானூறிலே
2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மன்னன், ஒரு நாட்டை ஆண்ட மன்னன், இன்றைக்கு நம்ம நாட்டை ஆளுகின்ற அரசர்கள், அதாவது தலைவர்கள் எத்தனை சிரமங்களை, எத்தனை இடையூறுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இலக்கியத்தின் மீதான பார்வை அவர்களுக்கு மிக 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 குறைவாக போனது. இலக்கியமும் அரசியலும் அறிந்த சான்றோர்கள், முத்தமிழ் அறிஞர் கலைஞரை போன்ற சிலர் இருந்தாங்க. இன்றைக்கு மாறிட்டாங்க, இல்லை இன்றைக்கு. ஆனால் அன்றைக்கு பாண்டியன் அறிவுடை நம்பி என்ற ஒரு மன்னன், நம்ம வீட்டில் குழந்தை இருக்கும்ல, நம்ம வீட்டில் நம்மளுடைய அண்ணன் பிள்ளைகளோ அக்கா பிள்ளைகளோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய செயல்களை ரசித்தது உண்டா? என்னைக்கா ரசிச்சிருக்கீங்களா? அது செய்யக்கூடிய சேட்டைகள், அது பண்ணக்கூடிய செயல்கள், அதை ரசித்தால், நம்ம வள்ளுவர் சொல்வதை போல குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளார். வள்ளுவர் சொல்லியிருக்கார், குழல் இனிது யாழ் இனிது. இந்த குழலிலே எழுகின்ற இனிய ஓசை மிகவும் இனிமையானது. இந்த யாழிலே இருந்து எழுகின்ற ஓசை மிகவும் இனிமையானது. இப்படிலாம் சொல்லுவாங்க. ஓடா, உன் வீட்டில் உன் புள்ள பேசும்போது கேட்டுப்பாடுறா, அதை விட இனிமையான ஒரு இசை, ஒரு ஓசை, ஒரு இனிமை இல்லவே இல்லைடா. உன் வீட்டில் உன் பிள்ளைய, உன்னுடைய அக்கா பிள்ளைங்க பேசும்போது, மாமா மாமா நேற்று மிட்டாய் வாங்கிட்டு வாணும் ஓட்ட, மாமா நேற்று மிட்டாயி வாங்கிட்டு வா. நீ அதை கூப்பிட்டே, நேற்று என்பது பாஸ்டன்ஸ், இறந்த காலம், நீ தவறாக பேசியுள்ளாய், உனக்கு என்ன கிடையாது, மிட்டாய் கிடையாது. சொல்ல முடியுமா? என் செல்லம் மாமாட்ட மிட்டாய் கேட்டியாடா, வாட தங்க, உனக்கு நான் 5 ஸ்டார் மாமா வாங்கி தரேன். சொல்லவே இல்லையா? அந்த இனிமை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மன்னன் பதிவு செய்துள்ளான் இலக்கியத்தில். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைபெறும் செல்வராயினும் குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துளந்தும் மெய்பட அடிசில் கைபட விதிர்த்தும் மயக்குறு மக்களை பெறாவிடின் பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே. எப்படி? படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைபெறும் செல்வராயினும். எப்படி பாருங்க, அடே என்னடா நீ பெரிய செல்வாக்கானாலா, என்ன நினைச்சாலும் நீ வாங்கிடுவியா, எத்தனை பேர்த்துக்கு நாள் சோறு போட்டுருவியா, இருந்துருப்போம் சோறு போடு. ஆனால் உன்னிட்ட ஒரு குறிப்பிட்ட செல்வம் இல்லைன்னா நீ வாழக்கூடிய வாழ்க்கையே உன்னத்துக்கு பயனில்லாத வாழ்க்கைடா, எதுக்குமே பயன் இல்லைடா. அப்படி என்ன வாழ்க்கை? ஒரு காட்சியை பாருங்க. குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துளந்தும் மெய் பட அடிசில் கை பட விதிர்த்தும். எப்படி பாருங்க, குறுகுறு நடந்து. உங்கள் வீட்டில் குழந்தைகள் அப்படியே எந்திரிச்சு முத நடக்கும் போது எப்படி நடக்கும்? அப்படியே என்னமோ அந்த உலக சாதனையை பண்ண மாதிரி கையை விட்டுட்டு அப்படியே கிடுக்கிட்டு மெதுவாக நடக்கும். அப்படியே நிற்கும், அப்படியே நின்று அப்படியே காலுகள்லாம் அப்படி நடக்கும். அப்படியே ஒரு மாதிரி அதுக்கு ஒரு பொக்கவாய் சிரிப்பை வச்சுக்கிட்டு பவுன்னு சிரிக்கும். சிரிச்சு அப்படியே பார்க்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிக்காயா அவனுடைய புலப்பாட்டு. இன்றைக்கும் அதை பார்க்கும் பொழுது நம் வீட்டு குழந்தைகளை ரசிக்க தோணுது. புலப்படுத்திய நெறி அவனுக்கு அப்படி, அவனுடைய பாடலை அடித்துக் கொள்வதற்கு இப்பொழுதும் இந்த குழந்தையை ரசிப்பதற்கான அந்த தன்மை அந்த பாடலில் இருக்குது. குறு குறு நடந்து அப்படியே மெதுவா தத்தக்கா பத்தக்கா தத்தக்கா புத்தக்காண்டு. அந்நேரம் நீ அம்மா சோத்தை தட்டில் போட்டு தராங்க, நீ உட்காந்து என்ன பண்ண போற? சாப்பிட போற. தட்டில் அப்படியே வச்சு அம்மா நம்மளை கவனிப்பாங்களா, ஸ்பெஷலாக கவனிப்பாங்களா? எல்லாருக்கும் ஒரு முட்டைனா பையனுக்கு மட்டும் 2 முட்டையை வச்சு நல்லா குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது சிறுகை நீட்டி. உன் வீட்டில் என்ன பிள்ளை, அந்த பிள்ளை அக்கா பிள்ளையா அண்ணன் பிள்ளையா, மாமா சித்தப்பா அப்படி கேட்கும். கொண்டா கடா கடா
அப்படின்னு. நீ இருடாமா தாரண்டாமா இல்லை இருடா ஐயா தாரையான்னு எடுத்து ஊட்டுறதுக்குள்ள பதக்குன உன் தட்டுல கையை வச்சிடும். இட்டும் தொட்டும் அப்படியே எடுக்கும். அது கை மணிக்கான கையா இருக்கும். அதில் எத்தனை சோறு எடுத்துரும்? இட்டும் தொட்டும் அப்படியே எடுத்து வரும். எடுத்தா இங்கே 2 பருக்கு இங்கே 2 பருக்கு ஒட்டியிருக்கும். கவியும் துளந்தும், கவியும் துளந்தும் அப்படியே சாப்பிடும் போது என்ன பண்ணும்? சிந்தும். மெய் பட அடிசில், அடிசில்லாம் உணவு, மெய் பட அடிசில் கைபட விதிர்த்தும். அப்படி உன் கூட உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டுமடா. உன் கூட சாப்பிட்றதுக்கு அந்த குழந்தை செல்வம் இல்லை என்றால் நீ வாழுகின்ற வாழ்க்கை பயனில்லாத வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு உனக்கு மக்கட்பேறு குழந்தை செல்வம் வேணுமடா. அதை விட்டுட்டு வெறும் காசு பணத்தை நீ சேர்த்து வைத்து எத்தனையோ பேருக்கும் உணவு உண்டு, அத்தனை பேர் கூட இருந்து காசு செல்வத்தை வைத்து உனக்கு எந்த பயனும் இல்லைடா. யாரு பாடுனது? சாமானியன் பாடல. அத்தனை செல்வங்களும் பணி செய்வதற்கு 1000 பேர் வருவாங்க. அப்படிப்பட்ட செல்வாக்கு மிகுந்த ஒரு மன்னன் பாடி இருக்கிறான், பாண்டியன் அறிவுரை நம்பி, புறநானூற்று. நம்ம யோசிச்சு பாருங்க, இப்படியெல்லாம் ஒரு மன்னனால யோசிக்க முடியுமா? அப்ப மன்னன் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை விட குழந்தை செல்வம் மக்கட்பேறு பெருசா? கட்டாயமாக. அந்த புலப்படுத்துகின்ற அந்த தன்மை அவரிடம் உண்டு. ஆகையினால்தான் 2000 ஆண்டுகள் கழித்தும் இந்த இலக்கியம், இந்த சொல், இதை நான் சொல்லும் போதே உனக்கு உன்னை எரியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு சிரிப்பு உன்னட்ட வருது. சரிங்களா? சரி, இப்ப குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லியிருக்கோமே, வீரத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வீரத்தை பற்றி புறநானூற்றில் இருக்கா? இந்த வீரத்தை பற்றி சொல்லும்போது அதை புலப்படுத்திய தன்மை எவ்வாறு இருக்குதா அப்படின்னா, இன்னொரு பெரிதொரு பாடல்பா, ஒரு பெண்பார் புலவர் பாடிய பாடல். பெண்பார் புலவர் காவர் பெண்டு என்ற பெண்பார் புலவர் பாடிய பாடல். ஒருத்தன், நீ ஏதோ ஒரு சேட்டக்கார பையன் வச்சுக்க, ஒரு சேட்டக்கார பையன், நீ சேட்டக்கார பையனா இருக்கேனா, நீ வீட்டில் இல்லாத நேரத்தில் அல்லது வீட்டிலையே இருக்கேன்னு வச்சுக்கோ, வீட்டுக்குள்ளே இருக்க, உங்கள் அம்மா வெளியே நிற்கிறாங்க. அப்படி வெளியே நிற்கும் போது ஒரு பையன், ஒரு முரட்டு பையனை வரான். ஆளை பார்க்க ஒரு மார்க்கமான ஆளாக இருக்கான். அவன் வந்து இந்த குமார் இருக்கானா, செந்தில் இருக்கானா அப்படின்னு கேட்டால் அம்மா என்ன சொல்லுவாங்க? நீ இருந்தாலும் இல்லைப்பா, அவன் ஊருக்கு போயிட்டாயா, 1 வாரம் ஆகுமியா, 10 நாள் ஆகுமியா, இப்படி தானே சொல்லுவோம், இப்படி தானே சொல்லுவோம். அம்மா சொல்லுவாங்க, ஏன்னா பயப்படுவாங்க அம்மா. ஐயோ நம்ம பிள்ளை ஏதாவது வம்பு தும்புல மாட்டி விட்டுருவாங்களோன்ட்டு, சரியா, ஏதாவது சண்டை போட்டுருவாங்களோன்னு மாட்டி விட்டுருப்பல. அப்படி இல்லை, பழந்தமிழ் தாய் அப்படி இல்லை. ஒரு பாடல் பாருங்க, சிற்றில் நற்றுன் பற்றி, சிற்றில் நற்றுன் பற்றி நின் மகன் யான் உள்ளதோ என வினவுதி, என் மகன் யாண்டுள்ளதாயினும் அறியேன். மற்ற புலி சேர்ந்து போகிய கல்லளை போல ஈன்ற வயிறு இதுவோ தோன்றுவன் மாதோ போர்க்களம் தானே. ஒரு பெண்ணு, சாதாரணமான ஒரு பெண்ணு, ஒரு தாய் சொல்றா, வீட்டில் ஒருத்தர் வாரான், வந்து என்ன பண்றான், வீட்டில் நின்றுக்கிட்டு உங்க பையன் எங்க, உங்க பையன் எங்கன்னு கேட்கிறான் அந்த தாயிட்ட. அவ சொல்றா, என் பையன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியாது, என் பையன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா புலி இருக்குல்ல, புலி, புலி வந்து எங்க இருக்கும்? குகையில் இருக்கும், கற்குகையில் இருக்கும். புலி கற்குகையில் இருப்பதை போல புலி இப்ப எங்க போச்சுன்னு தெரியாது, புலி எங்க போயிருக்குன்னு தெரியல. ஆனால் புலி தங்கி போன குகை மாதிரி அந்த புலியை, அந்த என் மகன் புலியை பெற்ற வயிறு இது. என்ன என் பையன் எங்க இருப்பான், நீ என்ன என் பார்க்கணும், எங்க போ, தோன்றுவன் மாதோ போர்க்களம் தானே. என் மகன் எங்க இருப்பான்?
போர்க்களத்திலே எதிரிகளை பந்தாடி கொண்டிருப்பான். நீ வேணா அவனை எங்க அங்க போய் பார்க்கணும், எங்க போய் பாரு, போர்க்களத்தில் போய் பாரியா அப்படின்னு வீரம் செறிந்த தாய் எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பாரு. எதற்கு எது ஒப்புமை? புலி சேர்ந்து போகிய கல்லலை. என் மகன் புலி மாதிரி, என் மகன் எங்க இருப்பான்? போர்க்களத்தில் இருப்பான். அங்கே போய் நீயே பாரு அப்படின்னு சொல்லிய தாய், புறநானூற்று தாய். இங்கே ஒரு காட்சி இருக்குது. இந்த காட்சி, இந்த பாடல் என்ன தெரியுமா சொல்லுது? போர்க்கள ஓசை ஒளி கேட்குது, போர் ஒளி கேட்கிறது அந்த நாட்டிலே. வாருங்கள் போருக்கு போகலாம்னு முரசு எழுப்புறாங்க. வீட்டிற்கு ஒரு ஆண்மகனை போருக்கு அனுப்பணும், வீட்டிற்கு ஒரு ஆண்மகனை போருக்கு அனுப்பணும். இவன் என்ன பண்றா? பார்க்குறா, ஐயோ இன்றைக்கு போரிலே நம் நாட்டை காப்பதற்காக ஏதாவது ஒரு பிள்ளையை அனுப்பணுமே, என்ன செய்யறதுன்னு பார்க்குறா. தாம் பிள்ளை, ஒரே பிள்ளை, வயது அது எப்படிப்பட்ட வயது? ரொம்ப குறுகிய சின்ன வயது. அவனை அழைக்கிறா. அவனை என்ன பண்றா? தலையில தலைக்கு எண்ணெய் வைக்க கூட வைக்க தெரியாதவை. இப்போ இருக்கிற பயலுக்கு நிறைய பேர் தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டாங்க. அப்போ உள்ள பையனும் எண்ணெய் வைக்க முடியாமல் இருக்கிறவ எண்ணெய் வச்சு விட்டு பார்த்தா அந்த குடுமியெல்லாம் போட்டு கையிலே வேலை கொடுத்து அனுப்புகிறான். யாரு? ஒரு தாய். ஏன் வேற ஆள் யாரும் இல்லையா அப்படின்னா, நேற்றைய போருக்கு தன் கணவன் போயிருக்கான். அங்கே அங்கே எதிரிகளை பந்தாடி விட்டு நெஞ்சிலே அம்பு தைத்து வேல் ஏறிது இறந்து பட்டு. முந்தா நாள் அவனுடைய தந்தை இறந்து பட்டு. அப்படி ஒரு நாள் தந்தை இறந்து, அடுத்த நாளே தன் கணவன் இறந்து, மறாத நாள் இருக்கா. தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே பிடிமானம் யாரு? தன் பையன் மட்டும்தான். ஆனாலும் அச்சம் கொள்ளவில்லை. போருக்கு போலாம் அப்படின்னு கிளப்பி விடுறா. இப்படி ஒரு காட்சி தான் மிக அழகாக நேர்த்தியாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதெல்லாம் பார்த்து ரசித்து இருப்பதற்கு நிரம்ப ரசனை வேண்டும். ரசனை இல்லாதவர்கள் இல்லை இன்றைய இளைஞர்கள், மிக்க ரசனை உள்ளவர்கள். அந்த ரசனைகள் எல்லாம் வேறு விதத்திலே செல்வதால் தான் இங்கே பிரச்சனை. சரி, புறத்திலே தான் இவ்வாறான சிந்தனை எல்லாம், இவ்வாறான நெறிகள் எல்லாம் இருக்குதா? அப்போ அக இலக்கியங்கள் காதல் வாழ்க்கையில் இல்லையா அப்படின்னா, காதல் வாழ்க்கையிலையும் இருக்கு, அகத்திலும் இருக்குது. அகத்திலும் ரசனை இருக்கு, புறத்திலும் ரசனை இருக்குது. அகத்திலும் புலவர்கள் புலப்படுத்திய தன்மை, நுணுக்கமான தன்மை இருக்குது. புறத்திலும் நுணுக்கமான தன்மை அகத்திலும் இருக்குது, புறத்திலும் இருக்குது. கலித்தொகையில் ஒரு பாடல், கலித்தொகையில் ஒரு பாடல், சரிங்களா? என்னன்னா, எப்பொழுதும் திணைப்புலத்திலே தன் தலைவியை சந்திப்பான். திணைப்புலத்திலேயே எப்பொழுதும் என்ன பண்ணுவான்? தலைவியை சந்திப்பான். சந்தித்து பேசி மகிழ்ந்து செல்வது அவனுடைய இயல்பு, சரிங்களா? அதே போல சந்திப்பதற்காக வாரான். திணைப்புலத்தில் அந்த அம்மா இல்லை. சரி, இன்றைக்கு ஏதாவது வேலையாக இருக்கும், நாளைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வாரான். மறாநாள் வாரான். மறாநாள் வந்தால் அன்றைக்கும் இல்லை. மூணாவது நாள் வரான். மூணாவது நாள் வந்து அன்னைக்கும் அந்த அம்மா இல்லை, காணோம். இவனுக்கு குழப்பமாக போச்சு. என்னடா தினமும் வந்து பார்த்தோம், தலைவியை பார்த்து பேசி மகிழ்ந்து சென்றோமே, இன்றைக்கு காணமே, 3 நாளாக காணமே, என்ன செய்கிறது? சரி, வீட்டு பக்கம் போவோம் அப்படின்னு கிளம்பி போகிறேன். சரிங்களா? கலித்தொகை பாடல். புகாக்காலை புக்கவழி, புகாக்காலை புக்கவழி, போகக்கூடாது, போகிறேன்.
எப்போ போகிறேன் அப்படினால் உணவு நேரத்திலே 11 மணிக்கு மேலே போகிறேன். மதிய உணவிற்கும் காலை உணவிற்கும் இடைப்பட்ட நேரத்தில் போகிறேன். சரிங்களா? போனால் அன்றைய மரபு யார் வீட்டிலே தண்ணீர் கேட்டாலும் அது யாருன்னு பார்க்கக்கூடாது. என்ன பண்ணணும்? தண்ணீர் கொடுக்கணும். யார் வீட்டுக்கு போனாலும் என்ன பண்ண? தண்ணி கொடுக்கணும். அப்படி போறான். போகும்போது என்ன நடக்குது, என்ன நடந்துச்சுன்னு மறாத நாள் தன் தோழிகிட்ட பேசுறான் தலைவி. மறாத நாள் நடந்துருச்சு, முதல்ல நடந்துருச்சு, அவன் என்னமோ பண்ணிட்டான், என்ன பண்ணான்னு தெரியல. இவ ஏய் உனக்கு ஒன்று தெரியுமா? யார்கிட்ட? தோழிட்ட. ஏய் உனக்கு ஒன்று தெரியுமாடி? என்ன சொல்லு. அடியே சுடர்தொடி கேளாய், சுடர்தொடி கேளாய், கேள்றி, நான் சொல்றது கேள்றி, சொல்லு, சொல்லி தொலை. சுடர்தொடி கேளாய், தெருவில் நாம் ஆடும் மணல் சிற்றில் காலில் சிதையா. நாம தெருவில் மணல் வீடு கட்டி விளையாடுவோம்ல, தெருவில் மணல் வீடு கட்டி விளையாடுவோம்ல, ஆமாம் விளையாடுவோம். அப்படி மணல் வீடு கட்டி விளையாடும் போது கால்ட்டு வந்து ஒரு எத்துவான் பாரு. நம்ம கெட்டின வீட்டை ஒரு எத்துவிட்டு போவேன். போகும்போதே நம்மால் சைக்கிள் விட்டு போவேன். வீமுக்குனே அந்த பிள்ளை போட்டிருக்க கோலம் பக்கடி ஒரு ஏற்றி போவேன். 2 வீலரில் சர்ன்னு போவேன், பார்க்க அட்ராக்டிவ் பண்ணுறதுக்கு. இப்போ வீலிங்லாம் பண்ணுறாங்களா? இப்போ நம்ம ஆளுக்கு வீலிங் பண்ணுறாங்களா? இங்கிட்டு போகிறாங்களா? இதெல்லாம் என்ன நோக்கம்? எதிர்பாலினத்தை என்ன பண்ணணும்? பார்க்க வைக்கணும். பார்க்க வச்சு கண்கள் 2ஆல் கண் அப்படின்னு பாட வைக்கணும். அதான் நோக்கம். அந்த நோக்கம் அன்றைக்கும் அந்த தலைவனுக்கு இருந்திருக்குது. அன்றைக்கு அவன் 2 வீலர் இல்லை, சைக்கிளும் இல்லை. சரியா? வந்து என்ன பண்ணிருக்கான், அந்த மணல் வீட்டை ஒரு எத்து. அப்புறம் என்ன பண்ணான் தெரியல. யார் நீ இவ சொல்றா, தோழி சொல்றா, யாரு? ஏன்னா இவளுக்கு அன்னோன் பிரச்சனை. யாருக்கு முக்கியமான பிரச்சனை? தலைவிக்கு. இவளுக்கு தெரியல, யாரும் தெரியல யாரு அப்படின்னு இருக்கா. ஏய் என்னடி இப்படி சொல்ற? கோதை பறிந்து வரிபந்து கொண்டோடி. நாம பூ பந்து போட்டு விளாடுவோம்ல, தூக்கி போட்டு விளாடுவோம்ல, அப்படி பந்து விளையாடும் போது ஒரு பந்தை பிடிக்கிட்டு போவேன் பாரு. பந்து விளாடுவோம் இல்லையா, இங்கிருந்து தூக்கி போட்டு விளாடுவோம் இல்லையா, அவன் தோழி வந்துக்கிட்டு இங்கிட்டு தலைவி 2 பேரும் விளாண்டுருக்காங்க. விளாடும் போது என்ன பண்ணிருக்கான், அப்படியே பந்து படக்கிட்டு பந்தை பிடிக்கிட்டு கிடுக்கிடுன்னு ஓடி இருக்கான். அந்த காலத்திலேயே கோதை பறிந்து வரிபந்து கொண்டோடி நோதக்க செய்யும் சிறுகள். நம்மளை நோகடிப்பான் தெரியுமா? ஆமா, அந்த கருவாப்பையலா, அவன்தான், வேற யாரும் அந்த பையதான். நோதக்க செய்யும் சிறுகட்டி மேனோர் நாள், முன்னாள் நேத்து வந்தா, மேனோர் நாள் யானும் அன்னையும் இருந்தோமோ இல்லீரை. நானும் எங்கள் அம்மா என்ன எங்கே இருந்தோம்? வீட்டுக்குள்ளே இருந்தோம், வேற யாரும் வீட்டில் இல்லை. யானும் அன்னையும் இருந்தோம் இல்லீரே. சரியா? வெளியிலேருந்து என்ன கேட்டிருக்காவே? அம்மா கொஞ்சம் குடிப்பதற்கு தண்ணீர். உண்ணு நீர் வேட்டேன் என்றாங்கு. உண்ணு நீர், குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கா வெளியே நின்று. உண்ணு நீர் வேட்டேன் என்றாங்கு, குடிப்பதற்கு தண்ணி கேட்டிருக்கா. சரியா? அன்னையும் மாற்றி என்ன அன்னையும் என்ன எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்கா, அடற்பொற் சிறகத்தால். எப்படி அந்த காலத்து வரலாற்று மாணவர்களுக்காக சொல்கிறேன். முதல் சொன்னோம்ல, சிற்றில் நற்றூன் பற்றி. அன்றைய காலகட்டத்திலேயே என்ன இருந்திருக்குது, கல்லால் செய்யப்பட்ட தூணு. 2000 வருஷம் முன்னாடியே கல்லால் செய்யப்பட்ட தூணால் இந்த வீடு சிற்றில் நற்றூன் பற்றி. இங்கே என்ன இருக்குது, அடற்பொற் சிறகத்தால். இப்போ நம்ம டீ குடிக்கிறோம்ல, கப்பு என்ன கப்பு? பேப்பர் கப்பு, பிளாஸ்டிக் யுகம். இது வரலாறு. இன்னொரு 100 வருஷம் கழிச்சு மாணவர்கள் சொல்லுவாங்க, அப்போ எப்படி வருதோ தெரியல. இப்போ அன்றைக்கு எப்படி இருக்குது, அடற்பொற் சிறகத்தால், பொன்னால் செய்யப்பட்ட வெள்ளி டம்ளரில்
அடற்பொன் சிறகத்தால் உண்ணு நீர் ஊட்டி வா. எப்போ யாரோ பிள்ளை ஏதோ ஒரு பிள்ளை என்ன பண்ணுது, வழி போக்கனா இருக்கும் போல்க தண்ணி கேட்குறான், கொண்டு போய் கொடு. என்னை எரியாது அவ சொல்றா, தோழிட்டு சொல்றா, என்னை எரியாது யானும் நானும் போனேன். நானும் என்ன பண்ணேன், எனக்கு அவன் தான் வந்திருக்கான்னா நான் என்ன பண்ண மாட்டேன், சத்தியமா போயிருக்க மாட்டேன். வில்லங்க பிடிச்சவன், வில்லங்கமானவன், சரியா? அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், போயிருக்க மாட்டேன். நான் யாரோ உள்ள இப்போ கேட்குறாங்க, அம்மா கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், நான் கொண்டு போனேன். கொண்டு போனேன்னா போனால் இவன் என்ன பண்ணியிருக்கணும், ஒழுங்கு மரியாதையா தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு போயிருக்கணும்ல. இந்த பக்கி பண்டாரம் என்ன பண்ணிட்டியான், வளை கை முன் இழு, கையை பிடிச்சி எழுத்துட்டான். வளை கை முன் பற்றி கையை பிடிச்சி எழுத்துட்டான். கையை பிடிச்சி எழுத்தவொடனே இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அண்ணாய் இங்க ஒருவன் செய்ததுகான், அம்மா இங்க ஒருத்தர் செய்யறத பாரு அப்படின்ட்டான். கையை பிடிச்சிருத்தோன்னு என்ன பண்ணிட்டா, ஐயா அம்மா அங்கே பாரு இவர் செய்கிறத பாரு, என்ன பண்ணிட்டா பாரு அப்படின்னு. அந்த அம்மா சோத்த கையில கிண்டிக்கு இருக்கும் போது ஐயோ பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு படன்னு ஓடி வரான். இவன் வந்து இந்த இதில் இப்படி முடிச்சுட்டு கிடைக்க, ஐயோ ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணி தொலைச்சிட்டான், கையை பிடிச்சி இழுத்துட்டோமாடா, கையை பிடிச்சி இழுத்துட்டோம். இப்போ வந்து அவங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்தானா ஊரே சேர்ந்து அடிக்குமாடா, என்னடா செய்யறது அப்படின்னு பயந்து போய் அப்படி மொழி முடிச்சுக்கிட்டு கிடைக்கான். சரியா? இவளுக்கும் தெரிஞ்சு போச்சு, ஐயோ அம்மா வந்தா என்ன பண்ணணும் சொல்லணுமே அப்படின்ட்டு. என்னம்மா ஆச்சுன்னு கேட்டிருக்கா அவங்க அம்மா, என்னம்மா ஆச்சுன்னு கேட்டதுக்கு இவ படக்குன்னு சொல்லிட்டா, மாற்றி சொல்லிட்டா. ஏன்னா இவளுக்கும் தன்னுடைய தலைவன் என்ன பண்ணிடக்கூடாது, மாட்டி கொடுத்துடக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறா, ஒன்றும் இல்லைம்மா விற்குனா, தண்ணி குடிக்கும்போது என்ன பண்ணிட்டா படக்குன்னு விற்கிட்டான், வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை, விற்கிட்டான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கான். சொன்னோன்னே என்ன அவங்க அம்மாண்டா சொல்கிறா, அவள் பாவ அப்புறாணி, அவளுக்கு இவங்க பஞ்சாயத்தில் என்ன தெரியும். அவள் என்ன பண்ணுறா, அட கூறுகட்ட கழுத விற்குனதுக்கு எப்படி கத்துன அப்படின்னு அந்த பையனுடைய தாய்மையில் ஏப்பா மெதுவாக குடிக்கிறது இல்லையா, அந்த பையனுடைய முதுக நீவி விடுறான், மெதுவாக குடிக்கிறான். அவன் அப்படியே குடிச்சுக்கிட்டே பார்க்குறான் அப்படியே ஓரக்கண்ணால். கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கினான். எப்படி அப்படியே ஈட்டி எடுத்து இதயத்துக்குள்ள அப்படி குத்தி அப்படி சொறி எடுக்கிற மாதிரி, நம்மளால் ஆர்டி விடுவாளா, இப்படி ஆர்டி விடுவாளா, அதை மாதிரி அப்படியே என்ன பண்றாரு, கடைக்கண்ணால் நோக்கி நகைக்கூட்டம், நம்மகிட்ட சிரிப்பு அப்படின்னு நகைக்கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன். பட்டையா நகைக்கூட்டம் செய்தான் கல்வன் மகன். அவங்க அப்பயே மாமியார் திட்டிருக்காங்க, மாமியார இவன் களவாரிப்ப, இவன் இந்த வேலை யாருக்கு திட்டு, அவங்க அம்மாவுக்கு கல்வன் மகன், களவாணி பொம்பளை மகன், இப்படி இந்த வேலையை செஞ்சு விட்டா அப்படின்னு யார்கிட்ட சொல்றா, தோழிட்டா. எவ்வளவு அழகான அருமையான காட்சி பாருங்க, ஒரு இயல்பா நடக்கக்கூடிய ஒரு காட்சி அவ்வளவு அற்புதமாக வந்து வடிவமைக்கப்பட்டு சொல்லி இருக்குது. சரிங்களா? அவ்வளவு அற்புதமாக இனிமையாக கொண்டு செலுத்தப்படுகிறது, புலப்படுத்தப்படுகிறது. இது ஒரு பாட்டுப்பா, இது ஒரு பாட்டு. அக இலக்கியங்களிலே ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு இனிமையை தரும். அப்படி ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு இனிமையை தரும். நீங்கள் வாசியும். புறத்திலே எப்படி, அகத்திலே இப்படி, உலகியலில் பாருங்க. ஒரு புலவன், பக்குடுக்கை நன்கணிகார்னு ஒரு புலவன், அவனுடைய புலப்பாட்டு தன்மையை பாருங்க. இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறாரு, இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா, சரியா? இந்த உலகத்தை நாம், இந்த உலகத்தில் இருப்பவர்களாம் நல்லவர்கள் நாம் நினைத்து பார்த்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் நல்லவர்களா தெரிவாங்க. இந்த உலகமே அயோக்கிய பய உலகம், இந்த உலகமே விளங்காத பய உலகம் நம்ம பார்த்தோம்னா அப்படித்தான் தெரியுங்க. சரியா? பக்குடுக்கை நன்கணிகர் அழகா 2000 வருஷத்துக்கு அழகா சொல்றான். ஓரில் நெய்தல் கரங்க, ஓரில் நெய்தல் கரங்க,
ஓரில் ஈர்தன் முழவின் பான் பான் ததும்ப. சரிங்களா? புணர்ந்தோர் பூ அணி அணிய, பிரிந்தோர் பைதல் கண்ணீர் செருக. சரியா? கண்ணீர் சொல்லும். படைத்தோன் மன்ற பண்பிலாளன், படைத்தோன் மன்ற பண்பிலாளன், இன்னாது அம்மா இவ்வுலகம். ஸ்டேட்மெண்ட் பாரு, கடைசி ஸ்டேட்மெண்ட் பாரு. இன்னாது அம்மா இவ்வுலகம், இனிய காண்ப, இனிய காண்ப இதன் இயல்பு உணர்ந்தோரே. முடிஞ்சு. எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வெளிப்பாடு பாருங்க. இந்த உலகத்தில் இப்போ நீ கல்லூரியை கடந்து வந்து, கல்லூரிக்கு வரும்போது வீட்டை கடந்து வந்திருப்ப. வீட்டை கடந்து வரும்போது உன் தெருவிலேயே ஒரு ஓரத்தில் யாராவது ஒருத்தர் இறந்து போயிருப்பாங்க. ஒரு இழவு வீடு இருக்கும். அங்கே என்ன ஓசை கேட்கும்? அவ்வளோ ஓசை கேட்கும். சரியா? பூரா எல்லாமே புலம்புவாங்க, அழுவாங்க, ஒப்பாரி வைப்பாங்க. அப்படியே ஓசை கேட்கும். ஒரு பக்கம் அப்படியே கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு வந்துட்டுனா ஒரு கல்யாண மண்டபத்தில் அழகாக ஒரு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்தால் கெட்டி மேளம்லாம் நல்லா அழகா ஓசை கேட்கும். எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு காட்சி. ஒரு இடத்துல புலம்பல், ஒரு இடத்துல ஒப்பாரி, ஒரு இடத்துல மகிழ்ச்சி, ஒரு இடத்துல சந்தோஷம். புணர்ந்தோர் பூ அணி அணிய, தலைவனும் தலைவியும் இணைந்திருக்கும் பொழுது அங்கே மகிழ்ச்சி பொங்கி இருக்கும். தலைவனும் தலைவியும் இணைந்திருக்கும் போது மகிழ்ச்சி பொங்கி இருக்கும். பிரிந்தோர், தலைவன் இல்லாத நேரத்தில் தலைவி கண்களிலிருந்து கண்ணீர் சொரிந்திருப்பான். கண்ணீர் சொரிந்து அப்படியே சாரசாரையா கண்ணீர் சொரிந்து இருப்பான். இவள் இங்கே துக்கம், அங்கே மகிழ்ச்சி. சரியா? கடைசி அடுத்த வார்த்தை பாருங்க. படைத்தோன் மன்ற பண்பிலா. இந்த உலகத்தை படைத்தவன் இருக்கான் பார்த்தியா, அவன் பண்பிலாளன். பண்பிலாளன், எந்த பண்பும் இல்லாதவன். அவன் பண்பானவனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் மகிழ்ச்சியவே கொடுத்துருக்கணும்ல. மகிழ்ச்சி, அவன் பண்பு இல்லாத பையதானப்பா அவன். அப்படின்னா மகிழ்ச்சி கொடுத்துருக்கணும் இல்லையா எல்லாருக்கும்? அவன் ஒரு பக்கம் மகிழ்ச்சி கொடுக்குறான், ஒரு பக்கம் துக்கத்தை கொடுக்குறான், மாற்றி மாற்றி கொடுக்குறான். அவனுக்கு பண்பு இல்லை. படைத்தோன் மன்ற பண்பிலாளன், இன்னாத அம்மை உலகம், மிகவும் பொல்லாததியா இந்த உலகம். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? பொல்லாத உலகம். இன்னாத அம்மை இவ்வுலகம் இனிய காண்ப. ஆனா நீ என்ன செய்ய? இனியது எதுவோ அதை மட்டுமே நீயே பாரு. இனிய காண்ப இதன் இயல்பு உணர்ந்தோர். இந்த உலகத்தினுடைய இயல்பை நீ உணர்ந்திருந்தால் இதிலே நல்லது எதுவோ அதை மட்டும்தான் நீ எடுத்திருப்பாய். வேறு எந்த தீமையும், வேறு எந்த தீங்கையும், நீ எந்த துன்பத்தையும் பிறருக்கு தரவோ, பிறருடைய சிந்தனையிலே செலுத்தவோ அல்லது நீ துன்பப்படவோ மாட்டாய். உலக இயற்கையை மிக அழகாக எடுத்து மிக அழகாக நுட்பமாக புலப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த புலவன் நம் சங்க தமிழ் புலவன். இப்படி பழந்தமிழ் இலக்கியங்களிலே, அவங்க கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன், இப்படி பழந்தமிழ் இலக்கியங்களிலே அவங்க சொன்னாங்க, அப்படி தான் சொன்னாங்க. நம்ம பயலுக்கு தெரியும் உங்களுக்கு, வகுப்பறை 1 மணி நேரம், 1 மணி நேரத்தில் உள்ளே வந்தோம்னா உள்ளே வரும்போது ஒரு 5 நிமிஷம் அட்டண்டன்ஸு, கடைசி ஏதாவதுன்னா இது அதை மாதிரி ஒரு 45 நிமிடம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே போயிடக்கூடாது, இந்த கோட்டை தாண்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 45 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பயலுக்கு ஏதாவது கேள்வி ஏதாவது கேட்டால் அது பார்த்துக்கலாம். நம்மளால் கேள்வி கேட்க மாட்டேன், நம்பிக்கை வேறு இருக்குது. ஏன்னா இருந்தாலும் சொல்லிடுறேன், சரிங்களா? ஆக கட்டாயமாக அன்பு மாணவர்களே, வரலாற்றுத்துறையை வேற படிக்கிறீங்க, இலக்கியங்களும் வரலாறும் இரு கண்கள். ஆகையினால எந்த ஒரு சூழலிலும் நீங்கள் உங்களுடைய துறையிலே வள்ளுவர் வாக்கின்படி தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமின் என்று, உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ விருப்பம் இல்லாது போனதோ, உங்களுக்கு பிடித்து படிக்கிறீங்களோ பிடிக்காமல் படிக்கிறீங்களோ, நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு பாதையிலே உங்கள் வரலாறு ஒன்று பதிவு செய்யப்பட்டு விட்டது, சரிங்களா? அந்த துறையிலே நீங்கள் வல்லமை பெற வேண்டுமானால், வாய்ப்பு பெற வேண்டுமானால், சிறக்க வேண்டுமானால்
உங்களுடைய சிந்தனையை வரலாற்று மட்டுமில்லாது இலக்கியங்களிலும் செலுத்துங்கள். அப்படி இலக்கியங்களிலே செலுத்தும் பொழுது பழந்தமிழுடைய இலக்கியங்கள் உங்களுக்கு பேர் உதவி புரியும் என்று சொல்லி கூறிக்கொண்டு இந்த அருமையான ஒரு வாய்ப்பினை வழங்கிய உலகத் தமிழ்ச் சங்கத்துடைய சங்க இலக்கிய காட்சிக்கூட பொறுப்பாளர்களுக்கும் உலகத் தமிழ்ச் சங்கத்துடைய இயக்குனர் முனைவர் ஐயா அருளையா அவர்களுக்கும் இதுகாரும் என்னுடைய இனிமையான பேச்சினை கேட்டு ரசித்த அன்பு மாணவ செல்வங்களுக்கும் ஐயா ஈக்கி ராமசாமி ஐயா போன்ற பெரியோர்களுக்கும் ஏனைய பெரியோர்களுக்கும் அழைத்து வந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான உரை. புலப்பாட்டு நெறிக்கான விளக்கத்தினை ஐயா அவர்கள் மிக தெளிவாக கொடுத்தார்கள். ஒரு செய்தியை, ஒரு கருத்தை எவ்வாறு சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்று கூறுவதுதான் புலப்பாட்டு நெறி. நம்முடைய தமிழர்கள் காதலையும் வீரத்தையும் இரு கண்களாக போற்றினர். 8 தொகையும் 10 பாட்டும் நமக்கு கிடைத்துள்ள பொக்கிசங்கள். இதில் புறநானூற்றில் பாண்டியன் அறிவுடை நம்பி குழந்தை செல்வத்தை பற்றியும், காவர் பெண்டிர் என்ற பெண்பார் புலவர் தன் மகன் வளர்த்த வயிறை புலியின் குகையை போன்றதாகவும், புலி குகையை விட்டு வெளியே போய் போர்க்களத்தில் போரிட்டு கொண்டிருக்கிறது என்றதையும், இப்படியான புலப்பாட்டு நெறியெல்லாம் நம்ம இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மிக தெளிவாகவும் மிக அருமையாகவும் ஐயா அவர்கள் உரையாற்றினார்கள். அடுத்ததாக நம்ம காட்சிக்கூடத்தில் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம் ஒக்கூர் மாசாத்தியோட போர்க்கள காட்சி. இதுவும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அடுத்து இயற்கையை அதாவது உலகத்தை பார்க்கும் விதத்தையும் ஐயா எடுத்து சொன்னாங்க. உலக இயற்கையை மிக அழகாக ஒரு புலவன் எவ்வாறு புலப்படுத்தி இருக்கிறான் என்பதையும் ஐயா இந்த நேரத்தில் சொன்னாங்க. சங்க இலக்கியத்தில் எவ்வாறு புலப்படுத்தியிருக்காங்கங்கிறத விட எங்களுக்கு இந்த 3-4 பாடல்கள் மூலமாக நீங்கள் எவ்வாறு புலப்படுத்தியிருக்கீங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. உங்களுடைய புலப்பாட்டு நெறி இதில் வெளிப்படுது. இதற்கு நாங்கள் உலகத் தமிழ்ச் சங்கம் சார்பிலும் சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் சார்பிலும் உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. ஐயாவின் உரை மீது கருத்துக்களோ வினாக்களோ இருந்தால் கூறலாம். மாணவர்கள் வினாக்கள் கேட்கலாம். யாராவது? யாராவது ஒருத்தவங்க கேளுங்க, எந்திரிங்க. யாருக்குமே சந்தேகம் இல்லையா? வேற கருத்து கூறுறவங்க இருந்தாலும் கூறலாம். வாங்க. அது கல்வன் மகன். இப்போ என்ன ஒரு உதாரணத்துக்கு பொதுவாக இவன் கிறுக்கு பயமவன் அப்படின்ற மாதிரி ஒரு 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 இது சொல்லுவோம். இங்கே நேரடியாக நான் கல்வன்ற அந்த ஒரு வார்த்தையை வைத்து எடுத்துக்கொண்டு சொல்லலை. கல்வன்றது அந்த மாமனாரை குறிக்கும்ன்றது அந்த பொருளில் சொல்லலை. பொதுவாக ஒரு இயல்பாக ஒரு குழந்தைக்கு என்ன குணம் வருதோ அது தாய் ஊட்டிய குணமாகத்தான் இருக்கும். அவன் கல்வன் மகனாக இருந்தால் அவன் அந்த திருட்டுத்தனத்தை புகட்டியது அவன் தாயாக தான் இருப்பான். அதுக்காக சொன்னேன், வேற ஒன்றும். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் பெருந்திரளாக இருக்கும் அந்த காட்சியை பார்த்தாலே சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் அழகு பெறுகிறது. அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கும், அதை முயற்சி செய்து கொண்டிருக்கும் உலகத்தமிழ் சங்கம் அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி முதல்ல சொல்லிக்கிறேன்.
பேராசிரியர் அவர்கள் பேச்சு வந்து இன்னும் ஒரு ஒரு 1000 பேருக்கு முன்னால் பேசினா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாரும் மகிழ்ச்சி படுத்துகிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சந்தோஷத்துலேயே மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்தவர்களை மற்றவர்களை மகிழ்வித்திருப்பதுன்னு. அந்த மாதிரி சங்கத்தமிழ் பற்றி தான் பேசுகிறாங்க, இலக்கிய தமிழ் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அதில் வந்து அதில் ஐயா சொன்னாங்கல்ல, பலாச்சோலைக்குள்ளே இருக்கிற முள்ளு மேலே உழுக்கிற அந்த பலாச்சோலை மாதிரி அந்த பலாச்சோலையை எடுத்து அப்படியே நமக்கு மாணவர்களுக்கு அப்படி தேன் விருந்தாக அளித்தது போல் அந்த அவர் பேசும்போது மற்றவங்க இவ்வளோ சுவையாக சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவ்வளோ அழகாக அவர் உடல் மொழியும் அவர் முகபாவமும் மாணவர்களை இந்த அட்ராக்ஷன் சொல்லுவாங்கள்ல, இந்த லவ் பண்ணுறதுக்கு ஒரு காட்சி சொன்னார். போகும்போது 2 பிள்ளைங்க போகும்போது மணல் மேட்டை தட்டி விட்டு போவார். ஏன்னா அட்ராக்ஷன். இந்த வீலிங் பண்ணுறதுக்கு பசங்கள்லாம் செய்வீங்க. நீங்கள் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல, பண்ணுறீங்க. சரி, பார்த்து பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். என்ன அது எதுக்கு பண்ணுறீங்க? அந்த அட்ராக்ஷன். அந்த மாதிரி அவர் அந்த நோக்கத்தில் பண்ணலை. ஆனால் அவருடைய இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். அவரை காலதாமதமாக தான் வந்திருக்கேன். ஆனாலும் அவருடைய ஒரு நிமிடத்துக்குள்ளே அவருடைய உரைக்குள்ளே போக முடியுது. அவ்வளோ தூரத்துக்கு பேராசிரியர் சங்கத்தமிழில் என்ன சொல்கிறது ஊறி இருக்கார். அந்த ஊறிய பலாச்சுளையை உங்களுக்கு உரித்து கொடுத்துருக்காரு. அதை நன்றாக சுவைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணிய உலகத்தமிழ் சங்கத்துக்கும் மேடம் அவர்களுக்கும் ஐயா பேராசிரியர் அவர்களுக்கும் ஐயா ஈகே ராமசாமி ஐயாலாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பேசுனாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி கேட்டுகிட்டே இருக்கலாம். நாங்களாம் அவர் பேச கேட்குறதுக்கு தவம் இருக்கிறோம். அவர் வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவருடைய உரை ஒரு நாள் நீங்களாம் உங்கள் கல்லூரிக்கு அழைச்சி சிறப்பாளராக அழைச்சி நீங்கள் பேச கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்லா பேச மாணவர்கள் வந்து எல்லாம் பயங்கர ஆக்டிவாக இருக்கீங்க, பிரைட்டாக இருக்கீங்க, ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்க, எவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஏன்னா முகத்தை பார்த்தாலே அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் பேராசிரியர் கேட்கும்போது நீங்கள் அமைதியாக இருக்கிறது இன்னும் நீங்கள் வெளிப்படாமல் உங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது வேண்டியதில்லை. அவர் நட்பின் அடிப்படையில் தான் கேட்குறார். ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க, என்ன கேளுன்னு கேளுங்க. சங்கத்தமிழ் இந்த காட்சி கொடுத்து இது என்னான்னு கேளுங்க, இது என்ன சார்னு கேளுங்க. அவர் ஐயா சொல்லுவாங்க, இல்லை அம்மா சொல்லுவாங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறது வந்து ஒன்று எல்லாம் தெரியும், இல்லை எதுவும் தெரியல அப்படிங்கிற மாதிரி போயிடும். எல்லாம் யாருக்குமே தெரியாது, கடலளவு உலகம். எதுவும் தெரியலைங்கிறது நல்ல விஷயம் அல்ல. அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போது மாணவர்கள் தப்போ தவறோ மேடை அந்த பயம் இருக்கவே கூடாது. கேள்வி கேட்கறதுக்கு மாணவர்களுக்கு பயமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா தைரியமாக இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பேராசிரியர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். வேறு யாரும் வினாக்கள் எதுவும் கேட்குறீங்களா? கருத்துரை சொல்லலாங்க. இருபால் அறிவு செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்து. தங்கமாரி என்றால் தங்க மழை என்று பொருள். செந்தில் குமார நாடார் கல்லூரியிலிருந்து வந்து கருத்து மழை ஒழிந்த எங்கள் வாரிசு பேராசிரியர் தங்கமாரி அவர்களுக்கு என் பாராட்டு. நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நாச்சியாரை நான் மீண்டும் ஊக்கப்படுத்த விரும்புகின்றேன். நீங்கள் பிஏ ஹிஸ்ட்ரியா இல்லை எம்ஏ ஹிஸ்ட்ரி இருக்கீங்களா? இதில் அநேகமாக உங்களுக்கு 8ஆம் கிளாஸ்லேருந்தே இந்த சங்க இலக்கிய பற்றி கட்டுரைகள் இருந்திருக்கும். 10, 11, 12ஆம் வகுப்பில் சில பாடல்கள் இருந்திருக்கும், கற்றுக் கொடுத்துருப்பாங்க. எனவே இது உங்களுக்கு புதிதல்ல என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அந்த புலப்பாட்டு நெறி என்ற சொல் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஒரு கருத்தை உங்கள் மனத்தில் படியும்படி எப்படி எடுத்துரைப்பது, ஆங்கிலத்தில் எக்ஸ்பிரஷன் அண்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்க வேண்டும், அதுதான் புலப்பாட்டு நெறி. அதை உங்களுக்கு யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி இருக்கா, கிரேக்க நாட்டு வரலாறு இருக்கா, பிரெஞ்சு நாட்டு வரலாறு இருக்கா? இருக்குல்ல, கிரேக்க நாட்டு வரலாறு கட்டாயம் இருக்கும் ஐயா. ஏன்னா அவங்க தான் சொஃபாலிஸ் தானே வந்து ஹெரோடோட்டஸ் தானே ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி. உங்களுக்கு இருக்கும்.
அதில் ரொட்டாரிக் என்ற ஒரு பேச்சு உத்தியை வளர்த்தவர்கள் கிரேக்க நாட்டிலே இருந்த அறிஞர்கள். பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரடீஸ். எப்படி லாஜிக்காக பேசணும், எப்படி ஆட்களை கவர்ந்து பேச்சாளனுடைய எண்ணத்திலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். உங்கள் அதிர்வலைகள், மன அதிர்வலைகளும் இங்கே பேசுகின்றவருடைய எண்ண அதிர்வலைகளும் ஒன்றி போக வேண்டும். அதைத்தான் ரொட்டாரிக் என்று சொன்னார்கள். என் கருத்து உயர்ந்தது என்பதை காட்டுவதற்காக. பேரறிஞர் அண்ணா அப்படித்தான் இங்கு கேட்டார் பிணிக்கும் தகவையாய் பேசினார்கள். இப்பொழுது நீங்கள் கேட்கின்ற பட்டிமண்டப பேச்சாளர்கள், பேராசிரியர் ஞானசந்தமாகட்டும், பாப்பையா அவர்களாகட்டும், ராஜா அவர்களாகட்டும், இன்னும் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, போன்றவர்களெல்லாம் பேச்சினாலே உங்களை கட்டி போடுகிறார்கள். அதைத்தான் ரொட்டாரிக் புலப்பாட்டு நெறி என்று சொல்லுகின்றோம். சங்க புலவன் தன்னுடைய கருத்தினால, பொருண்மையின் செப்பத்தினால, எழுத்துக்களால், சொற்களால், அவற்றின் செப்பத்தினால உங்களை கட்டி போட்டிருக்கிறான். வாசகர்களை யோசிக்க வைத்திருக்கிறான். அதுதான் புலப்பாட்டு நெறியினுடைய பயன்பாடு. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சங்க இலக்கியத்தில் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். ஏன்னா இதோ ரொட்டாரிக் இருந்து உங்களுடைய பாடத்திலிருந்து எடுத்த கான்செப்ட் தான் அது, கொள்கை தான். இப்போது இவர்கள் படிக்கின்ற காலத்தில் புலப்பாட்டு நெறி என்று ஒரு எம்பில் தாள், ரிசர்ச் அப்ரோச்சஸ் என்று மற்றொரு எம்பில் தாள், ரிசர்ச் மெத்தடாலஜி என்று ஒரு எம்பில் தாள், பிறகு டெசர்டேஷன். இது எல்லாருக்கும் பொது, உங்களுக்கும் பொது. நீங்கள் எம்ஏ படிக்க போனீங்கன்னா, எம்பில் படிக்க போனீங்கன்னா, பிஹெச்டி படிக்க போனீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சில சொற்களை இப்பொழுதே நீங்கள் கற்றுக்கொண்டு போனீர்கள் என்று சொன்னால் அங்கே சென்று அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு அது எளியாக இருக்கும். எனவே இந்த பேச்சு உங்களுக்கு ஒரு படிக்கட்டாக இருக்கும். பொழுதுபோக்காக இருப்பது என்பது வேறு, ஒரு பேச்சினுடைய பயன்பாடு என்பது வேறு. எனவே அந்த ஒரு தாளினுடைய சாரமாக தம்பி சில எடுத்துக்காட்டுக்களை உங்கள் நிலைக்கு இறங்கி வந்து எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அவ்வளவு கீழே இறங்கி வர முடியாது. ஏனென்றால் வளர்ச்சியை நோக்கியதாக நம்முடைய எண்ணங்கள் அமைய வேண்டும். கிரேக்கத்திலிருந்தே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் ரொட்டாரிக் என்பதை. ஜூலியஸ் சீசர் கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு கிரேக்க வரலாறு நீங்கள் படிக்க முடியாது, படிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவரை கொன்றவன் யார்? புருட்டஸ், அவனுடைய நண்பன் தான். அது தெரியுமில்ல? அது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லையும் இருக்கையா, ஷேக்ஸ்பியரில் இருக்கையா, தமிழ்லையும் பேச்சாளர்கள் சொல்லுவாங்க. அந்த புருட்டஸ் அவனுடைய நண்பன் தான். ஏன் ஜூலியஸ் சீசரை கொல்றான்? நாட் தட் ஐ லவ் சீசர் லெஸ் பட் ஐ லவ் ரோம் மோர் என்று சொல்லுகின்றார். ரோம பேரரசை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என் தலைவனான சீசரை விட அப்படின்னு சொல்கிறான். ஏன்? சீசர் கிளியோபாத்ராவை விரும்பினான், அது அவனுக்கு பிடிக்கவில்லை. நீ இளங்குமரியிடத்திலே மண்டிக்கிட்டு கிடக்கிறாய், ரோமாபுரி சாம்ராஜ்யத்தை நீ கட்டி ஆளப் போவதுமில்லை, மேலும் விரிவாக்கவும் போவதில்லை. ஆகியனாலே தான் உன்னை கொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். எட் யூ டு புருட்டஸ், நீயுமா புருட்டஸ் என்னை கொல்லுகிறாய் என்று சொல்லுகிறார். அவன் தான் முதுகில் ஓங்கி ஓங்கி குத்துறான். அதன் பிறகு சீசர் செத்து போகிறாரு. ஆனால் புருட்டஸ் அந்த ரோமாபுரி சாம்ராஜ்யத்துக்கு தலைவனாக போகிறான், எம்பரராக போகிறான், பேரரசனாக போகிறான். ஆனால் இவன் சென்ற படுவாக சிலையை அங்கே இருந்த மார்க் ஆண்டனி பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் சொல்கிறான், புருட்டஸ் என்னுடைய நண்பன் தான். எ ஃப்ரெண்ட் இன்டீட் should be a friend in need. நண்பன் என்பவன் யார்? எப்பொழுதும் என்னோடு இருக்கிறவன் அல்ல, எனக்கு தேவையான நேரத்திலே என் பக்கத்தில் வந்து உதவுகின்றவன் தான் நண்பன். அப்படிப்பட்டவன் தான் புருட்டஸ்.
ஆனால் ஐ டிஸ்அக்ரீட் வித் his ஆக்ட். அவன் நிகழ்த்திய சம்பவத்தோடு எனக்கு உடன்பாடில்லை என்று சொல்லி ஒரு பெரிய பேச்சு நிகழ்த்துகிறான். புறப்பாட்டு நெறி. இதே போல் பேரடைஸ் லாஸ்ட் புக் 4th சட்டம் நடத்துவான். இதே போல் புரட்சி கவியில் கொலைக்களத்திலே போய் நின்றதுனால நம்முடைய உதாரணம் நிகழ்த்துவான். ஒரு நீண்ட பேச்சாக இருக்கு. இதுதான் அது தன்னுடைய கருத்தை மக்கள் மத்தியிலே பரப்புவதற்காக கையாண்ட ஒரு உத்தி, ஒரு அழகான உத்தி, அலங்காரமான உத்தி, அணிகளை நிரப்பிய ஒரு உத்தி. அந்த உத்தி காரணமாக அவர்கள் ரோமாபுரியினுடைய வரலாற்றை புரட்டி போட்டார்கள். அது மட்டுமல்ல, கிரேக்க நாட்டினுடைய வரலாற்றை புரட்டி போட்டார்கள். அதனுடைய விளைவு என்ன? வீரத்தின் விளைநிலமாக இந்த கிரேக்க நாடு தத்துவத்தின் விளைநிலமாக மாறிற்று. அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறான். ஏனா பார்பஸ்ன்னு ஒருத்தன் கிளியோபாத்ராவுக்கு பாடி கார்டாக இருப்பான். கிளியோபாத்ராங்கிற உலகத்திலேயே மிக அழகான பெண் என்று சித்தரிக்கப்படுகிறாள். அவருடைய மூக்கு மட்டும் கட்டை விரல் நீட்டம் குறைவாக இருந்திருக்குமானால் உலக வரலாறே மாறி போயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தம்பி, உங்கள் பாடத்தைத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என் கண்மணிகளை உங்களை பற்றித்தான் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அவர் சொல்லி முடிக்கிறப்ப சொன்னார், இலக்கியம் வேறு, வரலாறு வேறு அல்ல. இன்னும் சொல்ல போனால் சோஷியல் சயின்ஸு வேறு அல்ல, ஜியாகிரபி வேறு அல்ல. எல்லா பாடங்களும் ஒன்று தான். நானே அடிப்படையில் பிஏ எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி இருந்தது, எனக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருந்தது, ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி இருந்தது, தமிழ்நாடு வரலாறு இருந்தது. எப்போவோ படித்தது, 60 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்தது. அதை கொஞ்சம் ரெக்கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், நினைவுபடுத்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன இங்கே சொல்ல வந்த கருத்து என்று சொன்னால், கிளியோபாத்ராவுக்கு ஒரு பாடி கார்டு இருந்தான். கிளியோபாத்ராவினுடைய அழகை பார்த்து கிழவன், குமரன், பகைவன் எல்லாரும் அவளுடைய அழகிலே மயங்கினார்கள். ஆனால் எனா பார்பஸ் என்ற ஒரு பாடி கார்டு மட்டும் இருந்தான். அவன் மட்டும் மயங்கவே இல்லை. அவளுக்கு துணிமணி எடுத்து கொடுப்பான், சாப்பிட்றதுக்கு மதரசத்தை கொடுப்பான், குளிக்கின்ற பொழுது காவல் இருப்பான். யாராவது பார்க்க வந்தால் இன்னார் இந்த அம்மாவை பார்க்கலாம், இன்னார் பார்க்க முடியாது என்று சொல்வான். அது என்ன பாய்ஸ் கடனான்னு கேட்காதீங்க. அப்படியான ஒரு மனக்கட்டுப்பாடுடைய ஒருவன் இருந்தான். அதாவது பெண்களை கண்டு வழங்குகின்ற போர் வீரர்கள் இருந்த நாட்டில் பெண்களை கண்டு மயங்காத ஒருவன் இருந்தான். அவன்தான் எனா பார்பஸ். அதை பற்றி அழகாக அவன் வரலாற்றில் சொல்கிறான். ஷேக்ஸ்பியர் சொல்கிறார், எனா பார்பஸ் அலோன் ரிமைண்டட் அன்டச்சட் வித் பிவிச்சிங் பிவில்டரிங் ஃபேசினேட்டிங் அன்டச்சட் பியூட்டி ஆஃப் கிளியோபாத்ரா. கிளியோபாத்ராவுடைய கொஞ்சுகின்ற கொல்லுகின்ற பேரழகிலிருந்து தப்பி வாழ்ந்த ஒரே ஒரு இரும்பு மனிதன் எனா பார்பஸ். எனா பார்பஸை போல ஒவ்வொரு கிரேக்க வீரனும் மாற வேண்டும் என்று சொல்லி அதை முடிப்பான். சரிதானா உங்களுக்கு? அந்த பெண்களிலே பெண்களிடத்திலே மயங்காதவன் தான் ஒரு மேக்ஸ்வெல்ஸ் ஹீரோவாக இருக்க முடியும். அப்படி இருந்ததனாலே தான் முதல் உலக சண்டை, 2ஆம் உலக சண்டையெல்லாம் சில நாடுகள் வெற்றி பெற்றன, பல நாடுகள் தோற்று போயின. நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். ஆகினால வரலாறு படிக்கிற நீங்கள் வரலாற்றின் திருப்பு முனையாக இந்த சம்பவங்களுக்கு சரியான சான்றுகளை இலக்கியத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு வழிகாட்டியாக இந்த பேச்சு அமைந்திருக்கிறது என்று சொல்லி கருத்துரை என்ற அளவிலே நான் கொஞ்சம் கூடுதலாக நேரத்தை எடுத்துக்கொண்டேன். என்னை பொறுத்தருளுங்கள். வணக்கம். நன்றி ஐயா. கருத்துரை மிக நீளமானதாக இருந்தாலும் இந்த வரலாற்றுத்துறை மாணவர்களுக்கு மிகவும் பயன்படும் வகையில் கூறினீர்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி. தங்கமாரி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்கு, நூல் வழங்கி சிறப்பு செய்வதற்கு உலகத்தமிழ் சங்க கண்காணிப்பாளர் ராணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி அம்மா. நிகழ்வின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம்.
இந்த சங்கத்தமிழ் காட்சிக்கூடத்திற்கு தொடர்ந்து நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் உலகத்தமிழ் சங்க இயக்குனர் அவ்வை அருளையா அவர்களுக்கு இந்நேரத்தின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கமாரி ஐயா பற்றி பேசணுன்னா இவர் 2-3 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னோம். எதுவும் சொல்லலை, உடனே சரிங்கம்மா வரலாற்றுத்துறை மாணவர்கள்னா பரவாயில்ல, உடனே நான் இந்த தயார் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தலைப்பாக கொடுத்தாங்க. பழந்தமிழ் இலக்கியத்தில் புலப்பாட்டு நெறி. ஐயா சொன்ன மாதிரி இந்த தலைப்பு உங்களுக்கு புதிய தலைப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பேசும்போது அவருடைய பேச்சு மூலயமா இந்த புலப்பாட்டு நெறிங்கிறது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. இங்கு மாணவர்களை இந்நிகழ்விற்கு பங்கு பெறச் செய்வதற்கு அனுமதி அளித்த முகையத்சா சர்க்குரு வக்பு வாரிய கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களுக்கும் வரலாற்றுத்துறை பேராசிரியர் விமலா அம்மா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அம்மா. இந்நிகழ்விற்கு ஆக்கத்துணை புரிந்ததோடு எப்போதும் தமிழுணர்வுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு செல்வம் ராமசாமி ஐயா அவர்களுக்கு எங்கள் வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. எங்களின் அழைப்பினை ஏற்று இம்மன்றத்தில் கூடியிருக்கும் மாணவ கண்மணிகள், மதுரையைச் சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்து கொண்டு நிகழ்வினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय गे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसिसरंगा दब सुब नामे जागे दब सुब आशीष मागे दाहे दब जय दादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे